ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட ஆக்டிவ் ஆப்ஷன்ஸில் 24,400ஓட ஸ்டாடல் தான் ஹோம் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் 9:15 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டாடல் உங்களுக்கு தெரியாது. பட் லேட்டராக தான் தெரியும். ஏன்னா நேற்றுமே 24,400ஓட ஸ்டாடல் தான் இருந்தது. இன்னைக்கு கரெக்டாக மார்க்கெட் அந்த ஓப்பன் க்ளோஸ் ரேஞ்சுக்கு கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் அந்த க்ளோஸை உடச்சி மேலே போக ட்ரை பண்ணுச்சு. ஓகேங்களா? இங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னா, நம்மளோட ஆக்டிவ் ஆப்ஷன்ல செகண்ட்ல 24,500, 24,550 இந்த மாதிரி ரேஞ்ச் சிஇஓட ரேஞ்ச் தான் இருந்தது. ஸோ மார்க்கெட் எடுத்த உடனே ஒரு 2, 3 கேண்டல்லயே அதோட ரேஞ்ச் எல்லாமே தொட்டுருச்சு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன ஸ்டாடல் இருக்குன்னா 24,400ஓட சிஇ ஸ்டாடல் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பன் க்ளோஸுக்கு அந்த எல்லோ லைன் இருக்கு இல்லையா, அந்த ஏரியால தான் வந்து 24,400ஓட சிஇஓட லைன் இருக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல. ஸோ மார்க்கெட் வந்து அங்க வரைக்கும் வரணுன்றத தான் எக்ஸ்பெக்டேஷன் இந்த இந்த டைம்ல. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கலேருந்து இட்ஸ் பவுன்சிங் பேக். ஏன்னா ஒரு ரேஞ்சை அதை டச் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்தாகணும். வந்த உடனே அந்த அந்த 24,400 வந்து அது தொடவே கிடையாது. திருப்பி அந்த க்ளோஸ்லயே வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து அந்த க்ளோஸ் அந்த ஓப்பன் அந்த ரேஞ்சுக்குள்ள வர்றதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது அர்த்தம். அதுக்கு அதுக்கு மார்க்கெட் வந்து ட்ரையிங் சிஇ சைடு தான் மூவ் ஆக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் புல்லிங் பவர் அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சிலேயே செட்டில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் இன்னைக்கு வந்து 24,300ஓட ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். கால் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த மேல ஃபர்ஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு மேல. நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும்னு தெரிஞ்சதுல ஒரு பிளேஸ்ல. ஸோ அங்கலேருந்து நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு 50 பாயிண்ட்ஸுமே இங்க இந்த புட் ஆப்ஷன்லயும் அப்படிதான். ஒரு ரேஞ்ச் எடுத்து புல் பேக் அந்த புல் பேக்லயே நீங்க ஒரு 30 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ டோட்டலி ஒரு 30, 30ன்னு நீங்க வச்சுக்கிட்டாலும், இன்னைக்கு நம்ம ஒரு 60 பாயிண்ட்ஸ் என்னவே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச்டா இருந்தாலுமே, நீங்க ஒரு 50 அட்லீஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ், 60 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இந்த மெத்தட வச்சு உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு எது இருந்தாலும் எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.